அழகான கிராமத்துல அழகான வீடு, வீட்டை சுற்றிலும் தோட்டம். அந்த வீட்ல வடிவுடைய மகன் ராஜு, மகள் உமா, அப்புறம் மருமக அமுதாவுடன் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அமுதாவுக்கும் ராஜுவுக்கும் திருமணமாகி 4 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல. ஏன் அமுதா, காலையிலயே எங்க போன? இங்க வீட்டுல இவ்வளவு வேலை கிடக்குது, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு மாமியார் தன் மருமகள் அமுதாவை திட்டினாங்க. அத்தை, நம்ம வாழை தோட்டத்துல வாழைக்குலையெல்லாம் காய்ச்சி தொங்குது, அதை பறிக்கத்தான் போயிருந்தேன் ஆர்வமா அமுதா சொல்ல. அண்ணி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை இல்லாத நீங்க வாழைக்குலை எல்லாம் பறிக்க கூடாது. காய்கிற மரமும் செடியும் பக்கத்துல கூட போகக்கூடாது. அப்படி போனா அந்த மரமும் செடியும் காய்க்கிறதவே நிறுத்திடும், கருகி போயிடும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க பாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. உமா சொல்றத கேட்ட அமுதாவுக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. என்ன உமா இப்படி பேசுற? குழந்தை பிறக்கிறது கடவுள் கொடுக்கறது, அதுக்கும் நான் வாழை தோட்டத்துக்கு போனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல. அண்ணி, நான் ஒன்னும் சொல்லல, எங்க பாட்டி சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா உமா. ஏன் அமுதா, உன்னை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா? சொன்ன வேலைய மட்டும் செய், அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனமெல்லாம் செய்யாத, புரியுதா? மாமியார் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு உள்ள போனாங்க. அமுதா, என்ன பிரச்சனை? அம்மா யார திட்டிக்கிட்டு இருக்காங்க? ராஜு கேட்க, அத்தை யாரங்க திட்டுவாங்க? என்னத்தான் குழந்தை இல்லாதத காரணமா காட்டி தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு உங்க தங்கச்சி வேற குத்தி குத்தி காட்டி பேசுறான் அப்படின்னு கவலையோட சொல்ல. சரி அமுதா, எனக்கு புரியுது. நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவங்க வயசானவங்க, உமா சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா அப்படின்னு சமாதானமா பேசினா ராஜு. பொறுமையா இருக்கிறனால தாங்க வாய திறக்காம இருக்கேன். நம்ம தான் செக்கப்பு ட்ரீட்மெண்ட்னு போயிட்டு தானே அமுதா இருக்கோம். கூடை சீக்கிரத்துல நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆறுதலா சொல்ல. செக்கப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு தாங்க, நீங்க தான் எதுக்கும் கோஆப்ரேட் பண்றதே இல்லையே ஆதங்கமா கேட்டா அமுதா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அமுதா. என்ன செக்கப் பண்ணி குறை எங்கிட்ட தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அதை என்னால தாங்க முடியாது அமுதா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அப்படியே குறை ஏதாவது இருந்தா அதை மெடிசன்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அமுதா அட்வைஸ் பண்ண. சரி அமுதா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். எல்லா டெஸ்டும் நானும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். மறுநாள் அமுதாவும் ராஜுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாங்க. அம்மா, அமுதாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போறமா அப்படின்னு ராஜு தனக்கு செக்கப் போறத மறைச்சு அமுதாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறதாக பொய் சொன்னா ராஜு. ஆமா, காசு பிடிச்ச கேடு. எப்ப பார்த்தாலும் செக்கப்பு ட்ரீட்மெண்ட்னு நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மாத்திரை மருந்துக்கே போகுது. ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மீண்டும் மாமியார் குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, கிளம்பும் போது எதுக்கு பிரச்சனை? எப்போதுமே ஏதாவது இவளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு ராஜு சொல்ல. சரிப்பா, நான் எதுவும் அவளை சொல்லல, நீங்க போயிட்டு வாங்க. நல்லது நடந்தா சரி. இம்பட்டு நிலமும் தோட்டமும் இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்ல அப்படின்னு வடிவு புலம்ப ஆரம்பிச்சா. அமுதாவும் ராஜுவும் பேசிக்கொண்டே போனாங்க. ஏங்க, அத்தை கிட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தான் ஏன் சொல்லல? அவங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு அமுதா கேட்டா. அமுதா, எங்க அம்மா கிட்ட இத பத்தி எல்லாம் பேச எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன். இத கேட்டு அமைதியா இருந்தா அமுதா. மறுநாள் அமுதா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது வழியில உமா ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிக்கொண்டு இருந்தா. அத பார்த்த அமுதா, உமா, கடையில நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது உன்னை பார்த்தேன். யார் அவரு? அமுதா கேட்க உமாவுக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது.
அண்ணி, நான் எங்க போறேன் என்ன செய்யறேங்கிறது கண்காணிக்காதீங்க. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. கடுமையாக சொன்னா உமா. ஏன் உமா இப்படி கோவப்படுற? ஒரு பையனோட தெருவுல நின்னு பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா உன்னதாமா தப்பா பேசுவாங்க அப்படின்னு புத்திமதி சொல்லி கொண்டு இருந்தா. அப்போ மாமியார் வடிவு அங்க வந்தாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, சாயந்தரம் பக்கத்து வீட்டு மாமியோட மருமகளுக்கு வளகாப்பு. நானும் உமாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு மாமியார் வடிவு சொல்ல, அத்தை, பக்கத்து வீட்டு மாமி என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் உங்க கூட வரேன் அத்தை. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எங்காவது வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வருவாங்களா என்ன? மாமியார் வடிவு வழக்கம் போல குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நாசுக்கா நீங்களே ஒதுங்கி நிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் அம்மா வாயிலிருந்து சொல்ல வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் சங்கடம் அப்படின்னு உமா சொல்ல அமுதா அமைதியா உள்ள போனா. அன்னைக்கு இரவு. எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? நான் யாரு கூட பேசினா உங்களுக்கு என்ன? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கோபத்துல உமா வாழை தோட்டத்துல இருந்த ஒரு மரத்து மேல சுடுதண்ணிய ஊத்தினா. மறுநாள் காலையில, அம்மா இங்க வந்து பாருங்களே, நம்ம வாழை மரம் எப்படி காஞ்சு கருகி கிடக்குதுன்னு. தோட்டத்துல ஒரு வாழை மரம் மட்டும் கீழே விழுந்து காஞ்சு கிடந்தது. அத பார்த்த எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. அன்னைக்கே சொன்னேன், குழந்தை இல்லாதவங்க தோட்டத்துக்கு போய் வாழை கொலையெல்லாம் தொடக்கூடாதுன்னு. கேட்டாதானே? இப்ப பாரு எப்படி ஆய் கிடக்குதுன்னு அப்படின்னு மாமியார் வடிவு சொல்ல, அத்தை, என்ன அபத்தமான பேச்சு? காத்துல மரம் காஞ்சு கீழே விழுந்திருக்கு, இது ஒரு சாதாரண விஷயம்தான், இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்க? அண்ணி, காத்துல விழுந்திருந்தா ஒரு மரம் மட்டுமா விழுந்திருக்கும்? அமுதா அவமானப்பட்டதை நினைச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா உமா. மாதங்கள் ஓடி போனது. உமாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமணமும் நல்லபடியா முடிஞ்சது. அத்தை, இன்னைக்கு மறு வீட்டுக்காக உமாவும் மாப்பிள்ளையும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் பலகாரம் எல்லாம் செய்து வச்சிடுறேன் மகிழ்ச்சியோட சொல்ல அமுதா, இங்க பாரு அமுதா, அடிக்கடி சொல்ல வைக்காத. இது சுபகாரியம் நடக்கிற வீடு, நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா நல்லது மாமியார் சொல்ல, என்ன சொல்றீங்க அத்தை? இது நம்ம வீட்டு விசேஷம், நான் தான் முன்னாடி நின்னு செய்யணும். இங்க பாரு அமுதா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், என் மகளும் மருமகனும் மறு வீட்டுக்கு வருவாங்க. என் மகளாவது அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ அவங்க கண்ணிலேயே படாம கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, என் மகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவே அமுதா அவுட் ஹவுஸ்க்கு கிளம்பி போனான். அப்போ அங்க வந்த ராஜு, அமுதா, என்னை மன்னிச்சிடு. அம்மா இவ்வளவு தூரம் உன்னை கேவலப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை இப்படி அவுட் ஹவுஸ்ல இருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல, இதுவும் நம்ம வீடு தாங்க அத்தை, அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டு பழகி போயிடுச்சு சலிப்போட சொன்னா அமுதா. 2 நாள் கழிச்சு மறுவீடு முடிஞ்சதும் உமா தன் கணவரோட புகுந்த வீட்டுக்கு போனா. அப்போ எதிர்பாராம அவங்க முன்னாடி வந்தா அமுதா. அத பார்த்தா மாமியார் வடிவுக்கு கோபம் வந்தது. யா அமுதா, உன்னைத்தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன நல்ல. உன் முகத்தை பார்த்துட்டு போனா என் மக எப்படி நல்லா இருப்பா. அம்மா, உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு ராஜு சொல்லவும், ராஜு, இதுல எல்லாம் நீ தலையிடாத. குறையுள்ள பொண்ணை கட்டி வச்சது ஏன் தப்பு தான். வேற யாராவதா இருந்திருந்தா இவளை எல்லாம் விரட்டி விட்டுட்டு உனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு எரிச்சலோட சொல்ல, அம்மா, அப்படின்னா நீங்க உங்க மருமகளுக்கு தான் மறு கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அத கேட்ட வடிவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற ராஜு? ஆமாமா, குழந்தை இல்லைன்னு சொல்லி அமுதாவை தினமும் குத்தி காட்டி பேசுறீங்களே, ஆனா குறை எனக்கு தான். எல்லா கஷ்டத்தையும் அவமானத்தையும் எனக்காக பொறுத்துக்கிட்டு அவ அமைதியா இருக்கா.
அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இதை தொடக்கூடாது, அங்க போகக்கூடாதுன்னுட்டு இப்போ அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கீங்க. கடைசியில உண்மைய உடைச்சு பேசினா ராஜு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உமாவுடைய கணவரும், அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே உங்க மருமக அமுதாதான். அப்படின்னு உமாவுடைய கணவர் ரமேஷ் சொல்லவும், என்ன சொல்றீங்க? ஆமா உமா, நம்ம கல்யாணம் நடக்க உங்க அண்ணி தான் எங்க வீட்ல வந்து பேசினாங்க. எங்க அம்மாவை சம்மதிக்கவும் வச்சாங்க. அதனாலதான் நம்ம கல்யாணமும் நடந்தது. நீங்க என்னடானா உங்க அண்ணியவே ஒதுக்கி வச்சு பேசுறீங்க. இதையெல்லாம் கேட்ட உமாவுக்கும் உமாவுடைய அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அத்தை, ஒருத்தருக்கு குழந்தை இல்லைனா அதுக்கு காரணம் கணவன் மனைவி 2 பேரும் தான். நீங்க ஒருத்தர் மேல மட்டும் பழி சொல்றது ரொம்ப தப்பு. நம்பிக்கை வைங்க, கூடி சீக்கிரம் அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். உமாவுடைய கணவர் சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. அமுதா, இத்தனை நாளா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் மகனுக்கு பிரச்சனைங்கும் போதுதான் எனக்கு அந்த வலியும் வேதனையும் புரியுது. என்னை மன்னிச்சிடு அமுதா அப்படின்னு மாமியார் தன் தவற உணர்ந்தாங்க. குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்ல. ஒருத்தருடைய குறைய மட்டும் பார்க்காம அவங்களுடைய நல்ல குணத்தையும் பார்க்கணும். இதுதான் இன்னைக்குடைய ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன். காமாட்சி அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க, ராஜேஷ், சுரேஷ். 2 பேத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. மூத்த மகன் ராஜேஷுக்கு கோபுன்னு ஒரு பையன் கூட இருக்கான். ஏங்க, உங்க அம்மா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்லயே இருப்பாங்க அப்படின்னு மருமக மீனா தன் கணவரிடம் கேட்டா. ஏன், எங்க அம்மா இருக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எரிச்சலோட ராஜேஷ் கேட்க, அது இல்லைங்க, உங்க அண்ணனுக்கும் கடமை இருக்கல்ல, அவரும் உங்க அம்மாவை 1 மாசம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு தன் நியாயத்தை எடுத்து சொன்னா மீனா. ஒரு நாள் ராஜேஷ் தன் தம்பி சுரேஷுக்கு கால் பண்ணனா. ஹலோ தம்பி, எப்படிடா இருக்க? அண்ணே, நான் நல்லா இருக்கேன்னு. அம்மா எப்படி இருக்காங்க? இப்பவாவது அம்மாவை பத்தி கேட்கணும்னு தோணுச்சே. மாச கணக்குல அவங்க இங்க தாண்டா இருக்காங்க. நீ ஒரு வாட்டியாவது வந்து பார்த்தியா அப்படின்னு ராஜேஷ் ரொம்ப சலிப்போட சொன்னான். அண்ணே, என்ன பண்றதுன்னு, என்னுடைய வேலை அப்படி. அடுத்த மாசம் லீவு வருது. அப்ப நான் அம்மாவை வந்து கூட்டிட்டு போறேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதன. சுரேஷ் ரொம்ப கெஞ்சலா சொன்னான். நானே சொல்லணும்னு நினைச்சேன்டா, நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. கொஞ்ச நாளைக்கு அம்மாவை நீ பாத்துக்கோ. ரொம்ப கண்டிப்போட பேசினா ராஜேஷ். இதையெல்லாம் கேட்ட காமாட்சி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தன் பக்கத்து வீட்டு பங்கஜோ மாமி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, வயசானாலே இந்த பிள்ளைங்க நம்மள பாரமா தான் நினைச்சுப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, உங்க பிள்ளைங்க உங்களை தேடி வருவாங்க. பங்கஜோ மாமி ஒரு யோசனைய மெல்லமா சொன்னாங்க காமாட்சி அம்மா காதுல. மாமி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்லைங்க. எனக்கு பணத்தை விட உறவுக்கு தான் முக்கியம். என் பிள்ளைங்க என் கூடயே இருந்தாலே போதும். இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்னுட்டு ஒரு வாட்டி நான் செய்து பார்க்கறேன். 1 மாதங்கள் ஓடி போனது. ராஜேஷும் சுரேஷும் எல்லாம் ஒண்ணு கூடி அம்மாவை யாரு பாத்துக்கிறதுன்னு ஒரு பெரிய மாநாடே போட்டாங்க. அத பேரங்கோப்புவும் காமாட்சி அம்மாவும் பக்கத்துல இருக்கிற ரூம்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்த காமாட்சி அம்மாவுக்கு கோபம்தான் வந்தது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம். என்னால மாறி மாறி பெரியவன் வீட்டுல 1 மாசமும் சின்னவன் வீட்டுல 1 மாசமும் இருக்க முடியாது.
அப்படின்னு ரொம்ப காரசாரமா பேசுனாங்க காமாட்சி அம்மா. அம்மா, தப்பா நினைக்காதீங்கம்மா. எனக்கும் கடமை இருக்குல்ல. அதுதான் நான் என் வீட்டில் 1 மாசம் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். நானும் என் முடிவை சொல்றேன். என் ஊர்ல நான் நிம்மதியா இருந்தேன். சொத்தை பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்ததுனால இப்ப நான் வீடு இல்லாம அலையிறேன். உங்க பேர்ல எழுதி வச்ச பூர்வீக வீட்டை திருப்பி என் பேருக்கே மாத்தி கொடுங்க. இதுக்கு சட்டத்திலையும் இடம் இருக்கு. அதுக்கு நான் குடும்ப வக்கீலுக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். காமாட்சி அம்மா தன் மகனிடம் காரசாரமா சொன்னாங்க. அதை கேட்ட ரமேஷும் சுரேஷுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. காமாட்சி அம்மாவுக்கு தக்க சமயத்துல பங்கஜபாமி கொடுத்த ஆலோசனைப்படி நடந்ததால பூர்வீக வீட்டுக்கே திரும்ப போனாங்க காமாட்சி அம்மா. இருந்தாலும் பிள்ளைங்க தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு ஏக்கமும் சொத்தை திருப்பி வாங்கிட்டோன்னு மனசு சுமையும் இருந்துச்சு காமாட்சி அம்மாவுக்கு. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்க ஒரு நாள் ராஜேஷுடைய பையன் கோபு தன் அப்பாவிடம் கேட்டான். அப்பா, பாட்டி எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க? டேய், உங்க பாட்டி உங்க அப்பாவுக்கு கொடுத்த வீட்டை திருப்பி வாங்கிட்டாங்க. இனி இங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட சொன்னா மீனா. அப்பா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு மகன்தானே? ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? நீங்களும் சுரேஷ் சித்தப்பாவும் பாட்டிய ஆளுக்கு 1 மாசம் பார்த்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நான் பெரியவனானதும் உங்களையும் அம்மாவையும் 1 மாசம் நான் பார்த்துப்பேன். அடுத்த மாசம் நீங்க யார் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கோபு கேட்க சுரேஷ்க்கும் ராஜேஷுக்கும் மருமக 2 பேத்துக்கும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பெரியவங்களை பார்த்து தான் பிள்ளைங்களும் கத்துக்கிறாங்க. நம்ம பண்ணி வச்ச வேலை இந்த பிள்ளையோட மனசை எப்படி பாதிச்சிருக்குதுன்னு பாருங்க. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான். தவற உணர்ந்தாங்க ராஜேஷும் சுரேஷும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்து தன் வீட்லயே எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கடைசியில பணத்தை விட பாசம்தான் ஜெயிச்சுது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.